வல்லக்கோட்டை முருகன் கோவில் குடமுழுக்கு விழாவில் தம்மை அனுமதிக்காதது அதிகாரியின் தவறு என்று குற்றம் சாட்டியுள்ள தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, அங்கு என்ன நடந்தது என்பதை சிசிடிவியை பார்த்து அரசு நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக நமது செய்தியாளர் ராஜ்குமாருக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். திமுக அரசனுடைய 4 ஆண்டு சாதனைகள், அதே போன்று சமூக நீதி கல்லூரி விடுதிகள் அப்படின்லாம் அரசு முன்னெடுப்பு நடத்திட்டு வரக்கூடிய நிலையில வல்லக்கோட்டை முருகன் கோவில்ல ஒரு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது ஏன் உள்ள அனுமதிக்கல, என்ன காரணம்? இது பற்றி அரசு அதிகாரிகள் எதுவும் பேசினாங்க? இல்ல, உள்ளெல்லாம் அனுமதிக்கலன்னு சொல்ல முடியாது. அங்க விஐபிஸ் கூட்ட நெரிசல், அதனால முருகனை வழிபட முடியல. அதிகாரிகள் சிலது தங்களுடைய தலைமையில செய்யணும்னு நினைக்கிறாங்க. மரபுகள் மீறப்பட்டிருக்கிறது, மரபுகள் கடைபிடிக்கல. அதிகாரிகள் செஞ்ச முழுக்க அதிகாரிகள் தவறு தானே கண்டியது, ஆட்சியாளர்கள் தவறுன்னு என்னால் சொல்ல முடியாது. மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு மனுநீதி சோழன் போர் ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு, நேர்மையா இருக்காரு, கண்ணியமா ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார், மக்களுக்கான ஆட்சியை நடத்துகிறார். இந்த மரபுகள் மீறப்பட்டிருக்கு. ஒரு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக உங்களுக்கான முக்கியத்துவம் அளிக்கப்படல, மரபுகள் மீறப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் ஒரு நவீன தீண்டாமையா பார்க்கப்படுதா உங்க கூட்டணி இருக்கக்கூடிய விசிக பொதுச் செயலர் ரவிக்குமாரே சொல்லியிருக்காரு. இதை அரசு எப்படி அணுகணும்? இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு பிறகு இல்ல, இது தீண்டாமைன்னு எப்படி நம்ம எடுத்துக்கணும்? தீண்டாமைன்னு எடுக்க முடியாது. ஒரு அதிகாரி சட்டமன்ற உறுப்பினர் இல்ல, இங்க மக்கள் பிரதிநிதி இல்ல, எல்லாமே நான் தான் செய்வேன் அப்படின்ட்டு அவர் தலைமையில செய்யணும்னு விரும்புறாரு அப்படின்னா அவருடைய ஆசையா இருக்கலாம், அவருடைய அவாவா இருக்கலாம், அவருடைய அபலாசைகளா இருக்கலாம். அதுக்காக அமைச்சர் திருச்செந்தூர்ல இருக்கிறவர் எப்படி இதுக்கு பொறுப்பேற்க முடியும்? இன்னைக்கு மனுநீதி சோழனா ஆட்சி செய்யற மாண்பு முதலமைச்சர் எப்படி பொறுப்பேற்க முடியும்? இது அதிகாரிகள் சிசிடிவி இருக்கு, போட்டு பார்க்கணும் என்ன நடந்ததுன்னுட்டு, யார் யார் விஐபி வந்தாங்க, சட்டமன்ற உறுப்பினருக்கு என்ன புரோட்டோகால் இருந்தது பார்க்கட்டும். அதை பார்த்து அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. வலதுசாரி அரசு அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் ஒரு காரணம் சொல்றீங்க, இதை எப்படி துறை கவனிக்கணும்? அது 1-2 கருப்பாடுகள் இன்னும் தமிழ்நாட்டு அரசியல்ல, தமிழ்நாடு அதிகாரிகள் மத்தியில் இருக்கதான் செய்யுது. அது நிறைய முன்னுதாரணம் இருக்கு. அது ஈவன் நாளைக்கு மகாத்மா காந்தியடிகளே இந்த தேசத்தில் ஆட்சி செஞ்சா கூட அவருடைய கீழே இப்படி கரும்புள்ளிகள் இருக்கதான் செய்வாங்க. அதையெல்லாம் களை எடுக்கிறது தான். அதிமுகவுடன் பாஜக கூட்டணின்றதை உறுதிப்படுத்திட்டாங்க. ஆனா அதிமுகவுடைய மூத்த தலைவர் அன்வர் ராஜா பாஜக காலுன்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. இப்போ தமிழகத்தை மீட்போம் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர், கட்சியினுடைய பொதுச்செயலாளர் இயக்கத்தை நடத்திருக்காரு. அதுல பாஜக மாநில தலைவரும் கலந்துக்கிறாங்க. இந்த முரண்பாடுகள் எப்படி இருக்கு? இது முரண்பட்ட கூட்டணி, இது இயற்கைக்கு எதிரான கூட்டணி, தமிழ்நாட்டு மக்களால் புறக்கணிக்கப்பட்ட கூட்டணி. அதாவது வல்லக்கோட்டை முருகன் கோவிலில் நடைபெற்ற சம்பவம், அரசு அதிகாரிகள் குறிப்பாக வலதுசாரி சிந்தனை இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இது போன்ற ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டு இருப்பதாக தெரிவித்திருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் ராஜ்குமார்.